நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட சில பிரச்சினைகளை எழுப்பி தொடர் அமளியில் ஈடுபட்டன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதல் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் அவை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கூட்டத்தொடரின் 4ஆம் நாளான இன்றும் எதிர்க்கட்சிகளின் அமளி ஓயவில்லை. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் குறிப்பிட்ட சில பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டார்கள். அவை உறுப்பினர்கள் அமைதி காக்கும்படி அவைத்தலைவர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தார். நாட்டு மக்கள் அவையை சுமூகமாக நடத்த விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், எந்த பிரச்சினை குறித்தும் விவாதம் மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது என்றும் உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். माननीय सदस्यगण, देश की जनता चाहती है कि सदन चले और कई माननीय विद्वानों ने भी लिखा है कि संसद चलना चाहिए, चर्चा संवाद होना चाहिए। सहमति असहमति हमारे लोकतंत्र की ताकत है। मैं आपसे आग्रह करता हूं, जनता की भावनाओं और उनकी आशाओं आकांक्षाओं के अनुसार आप सदन चलने में सहयोग करें। आज महत्वपूर्ण विषय को स्ट्रेंथन करना है तो अपने सीट पर जाकर के மக்களவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்த பின்னரும் அதனை ஏற்காமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பினார்கள். இதனால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் வருகிற திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் வருகிற திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது.